நேற்று வீடியோ மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி வீடியோ மார்க்கெட்டிங் எப்போ பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வெப்சைட் ஹோம் பேஜ், நம்மளுடைய ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஃபஸ்ட்டு பேஜில் வீடியோ இருக்குது அப்படின்னா எஸ்இஓக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றத எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜில் நம்மளுடைய கூகுள் நம்மளுடைய இதை பார்த்தோன்னா காமிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா நர்ச்சரிங் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கால் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ப்ராடக்ட் டெமோக்கோ இல்லை வெபினாருக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணலாம். யூடியூப் சேனல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் நீங்கள் எங்கே பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி கண்டென்ட்டை பார்த்தோம் அப்படின்னா டெலிவரி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இமெயில் மார்க்கெட்டிங் நம்ம பார்த்தோம்னா என்றைக்குமே டெத் ஆகாத ஒரு மார்க்கெட்டிங்னா இமெயில் மார்க்கெட்டிங். சப்ஸ்கிரைபர் பேஸ் இமெயில் மார்க்கெட்டிங், கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங். இதுக்கு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட்டாக இருக்குது. டுட்டோரியல்ஸ் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அனிமேஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. பைஜூஸ் மாதிரி கிளாஸஸை ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பிஹைண்ட் த சென்ஸ், ஸோ த இன்னர் ஒர்க்கிங் ஃபார் யுவர் கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹியூமனைஸ், நம்ம கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத லைவ் ஷூட்டாக நம்ம எடுத்து நம்ம அவங்களுக்கு மக்களுக்கு காமிக்க வச்சு அதில் இருந்து புரிய வச்சு நம்ம ப்ராடக்டை டெமோ கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா டெஸ்டிமோனியல், நம்மக்கிட்ட சர்வீஸ் ஒரு வாங்கினார், அவருடைய எக்ஸ்ப்ளனேஷன், இந்த ப்ராடக்ட் வாங்கினதுனால என்னென்னலாம் பெனிஃபிட் அடைஞ்சார், எப்படி நம்ம கம்பெனி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது, அந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தோன்னா வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டீம் வெபினார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா வெபினாரை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டட் வெபினார்ஸ் இருக்குது. அதுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைவ் வீடியோஸ் பார்த்தோன்னா வெபினார்ஸை கண்டக்ட் பண்ண முடியும். ஈவெண்ட் ப்ரொமோஷன்ஸ், ஏதாவது ஒரு அட்வர்டைஸ், அப்கமிங் ஈவெண்ட்டு, ஏதாவது ஒரு நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது ஃப்ரீக்வன்ஸாக ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் மக்கள் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஒரு டைம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா எப்படி டெஸ்ட்டாக நம்ம பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா அது மக்களுக்கு புரிகிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ராக்டிவ் வீடியோஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இன்ட்ராக்டிவ் வீடியோ. இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னா நேற்று ஒரு வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். அதை வாட் இஸ் வீடியோ மார்க்கெட்டிங், இன்னைக்கு வென் வேர் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக இந்த மாதிரி வீடியோ தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் கிவ் மைலேஜ் இல்லையா. அதுதான் இன்ட்ராக்டிவ் வீடியோ. எக்ஸ்பிளைனர் வீடியோ, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் நம்மளுடைய ப்ராடக்ட்டு, சர்வீசஸ், அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒரு வில்லா கட்டுறாங்க அப்படின்னா அந்த வில்லாவுடைய அட்வான்டேஜஸ் என்ன, அதனுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன, இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடும்போது ஒரு டைம் நம்ம வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கேஸ் ஸ்டடீஸ், ஸ்டோரி டெல்லிங்ஸ், சக்ஸஸ், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வீடியோ மார்க்கெட்டிங்கில் நம்ம பண்ண முடியும். எம்ப்ளாயி ஸ்பாட்லைட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரஸ்ட் பில்டிங்காக, இப்போ வில்லாக்காக பார்த்தோன்னா அதை அவர் எம்ப்ளாயிஸை ஷோகேஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை ஷூட் பண்ணி அதை ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ணி போடும்போது இன்றைக்கி பார்த்தோன்னா எல்லாருமே நூக் அண்ட் கார்னரில் எவ்ரி வில்லேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வீடியோஸ் ஷூட் பண்ண போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது பார்த்தோன்னா கஸ்டமர் ஆன்போர்டிங். நம்ம ஒரு புது கஸ்டமர் வராரு அப்படின்னா அவர் ஆன்போர்டு பண்ணுறோம் அப்படின்னா சம் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ், சில ப்ராடக்ட் பை பண்ணும்போது அவங்க ஆன்போர்டிங் பண்ணதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த சர்வீசஸ் எப்படி என்னென்னலாம் கொடுத்துருக்கோம், அதை எஃபெக்டிவாக அவர் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா
யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் என்கரேஜ் கஸ்டமர் டு கிரியேட் ஷேர் வீடியோ ரிலேட்டட் டு யுவர் பிராண்ட். கஸ்டமரே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடியோஸை வந்து ஷூட் பண்ணி போடுறதுக்காக அதுக்கு வந்து சம் இன்சென்டிவ்ஸ் கிஃப்ட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கண்டென்ட்டை வந்து நம்ம இப்போ சோலாரை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி யூடியூபர்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதை நம்ம பண்ண முடியும் டீம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சேரிட்டி, அதுக்காக வீடியோஸ் நம்ம சேரிட்டி என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை நம்ம கொடுத்து கூட வீடியோஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுக்க முடியும். ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட், ஃபேஸ்புக், கூகுள், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் நம்ம வந்து வீடியோ ஆட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஆடை விட வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ரிசல்ட் வந்து கன்வர்ஷன் கொடுக்குது. ஸோ டீம் இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சீரியல் ஆஃப் அட்வான்டேஜஸ் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் லிங்க் இருக்குது, எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை பற்றி இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுடைய பிஸ்னஸை 10 டைம்ஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்க கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 1-to-1 கால் வந்து கேலண்டரை வந்து பார்த்தோன்னா கீழே இருக்கிற லிங்க்கில் வந்து இருக்குது, நீங்கள் புக் பண்ணிக்கோங்க டீம். வி கேன் டிஸ்கஸ் 1-to-1 வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸை 10 டைம்ஸ் வந்து டிஜிட்டல் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம அதில் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட் டீம். வி வில் மீட் டுமாரோ.